ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த எல்ஐகே திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. என்னடா எல்ஐகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் ஒரு வருஷத்துக்கு முன்பே உருவாகி இருந்த எல்ஐகே திரைப்படம். இந்த திரைப்படம் இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அப்டேட்லாம் இப்போ கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தை ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் வெளியான அடுத்தடுத்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களாக அமைந்து விட்டது. கொஞ்சம் கூட பிரதீப் ரங்கநாதன் நினச்சி கூட பார்க்கல. 100 கோடி 150 கோடி அந்த மாதிரி தொடர்ந்து 100 கோடி வசூல் கொடுத்து விட்டார். இப்போ தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர் பொசிஷனில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இருக்கார். ஒரு திரைப்படத்துக்கு மட்டுமே 25 கோடி ரூபாய்க்கு மேலே பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் சம்பளமாக கேட்குறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் டப்பிங் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது படத்துக்கான ஒர்க் எல்லாமே முடிந்து விட்டது. பிரதீப் ரங்கநாதனை தவிர மற்ற ஆக்டர் மற்ற காஸ்டிங்கோட எல்லாத்தோட டப்பிங்கும் முடிந்து விட்டது. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் மட்டும் எல்ஐகே திரைப்படத்துக்கு டப்பிங் கொடுக்காம தான் இருந்தாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் நிறுவனம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கலையா. ஸோ பேசுகிற சம்பளம் வேறு, ஆனால் 10 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனம் அந்த 10 கோடி ரூபாய் கொடுக்காம நாங்கள் டப்பிங் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் இல்லை, நீங்கள் 10 கோடி ரூபாய் கொடுத்தா மட்டுமே நான் டப்பிங்க்கு வருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அது டிலே ஆகி இப்போ ஏஜிஎஸ் நிறுவனம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு படத்துக்கான டப்பிங் வரைக்கும் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் முடித்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. படத்தை கோடை விடுமுறைக்கு, அதாவது மே மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. ஆனால் மே மாதம் விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 99% மே மாதம் படம் ரிலீஸ் ஆகிவிடும். ஸோ அந்த மே மாதத்தில் விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படத்தோட எல்ஐகே திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது எல்ஐகே திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்காம போயிடும். அதை காரணமாக கொண்டு தான் படத்தை அஃபிஷியலாக ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட போஸ்டர்ஸ், இந்த படத்தோட சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது இது எப்படி தெரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் ஜூட் இந்த திரைப்படத்தில் எப்படி ஒரு ஜாலியாக பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டர்லாம் இந்த திரைப்படம் இருக்க போகிறது. வேறு எந்த விதமான டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ட்ரை பண்ணல. ஸோ எகெயின் பண்ண ஸ்டோரி தான் மீண்டும் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது. அதாவது அந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான அடுத்தடுத்த அப்டேட் 4லேருந்து வெளியிடவே படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைலர், அதுக்கப்புறம் இசை வெளியீட்டு விழா, அடுத்தடுத்த அப்டேட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு பெரிய திருவிழா இருக்க போகிறது. தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட திரைப்படம் 100 கோடி வசூல் செய்தது. அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இந்த திரைப்படத்திலையும் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தொடர்வாரா மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களாக நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் தக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.